இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இஸ்மாயில் பிறந்தார் அப்படின்றத. அதற்கு பிறகு ஆபிரகாமோடு நிறைய உடன்படிக்கை கர்த்தர் பண்ணினார் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்ன உடன்படிக்கை அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஆதியாகமும் 17வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதாவது முதல் உடன்படிக்கை பார்த்திங்கன்னா, திரளான ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன். அதனால் ஆபிரகாம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று மாற்றப்படும் அப்படின்றத சொல்கிறாரு. ரெண்டாவது விருத்த சேதனத்தை பற்றி ஒரு உடன்படிக்கை சொல்கிறாரு, சரிங்களா? இது வரைக்கும் இப்போ இருக்கட்டும். விருத்த சேதனன்றதை நம்ம நாளைக்கு வீடியோவாக பார்க்கலாம், சரிங்களா? இது முதல் உடன்படிக்கை. அடுத்தது இரண்டாவது உடன்படிக்கை என்னன்றதை பார்த்தோம். அதாவது விருத்த சேதனம் அப்படின்றத பார்த்தோம். விருத்த சேதனத்தை குறித்து இன்னும் தெளிவாக நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.